சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ சோறு தானே திங்கிற, அறிவில்ல? ஐசக் வராம பொருள் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கல சார். மாட்டு புள்ளைய அமைச்சிருக்க, நீங்க லேட் பண்ணதுக்கு ஏன்டா எங்களை டார்ச்சர் பண்றீங்க? போட்டு தந்துட்டு போயிட்டே இருக்க. ஒரு நிமிஷம் ஒரு தம்பி. வழி விடுங்களேன். ஒரு நிமிஷம். மச்சி மங்களம், கடைக்கு வெளில தானே இருக்க நீ? இங்க 2 சிறுவனுங்க துப்பாக்கி தூக்கிட்டு நம்மள போட்டு தள்ள வந்திருக்கானுங்க. கொஞ்சம் வர்றீங்களா? சிறுவனுங்களோட விளையாடலாம். தொலைஞ்சுக்கடா டேய். வாடா வெளியில. சூப்பர்ரா. என்னடா சன் பாத்து எடுக்க மாதிரி படுத்து எடுக்க? மான் போல துளி குதிச்ச மண்புழு மாதிரி நினைஞ்சிட்டு இருக்கிய. ஸ்பெஷல் ஷோ போலடா. பரதேசி அவனை செத்தடா. தமிழ் ஓடு ஓடு ஓடு. போச்சுடா, எந்த பக்கம் வழி இல்ல. டெட்ன்றா. வலையில சிக்கன எலி மாதிரி மாட்டிக்கிட்டோமேடா. இப்ப என்ன பண்றது? நாமளாச்சும் பரவாயில்ல, வலையில சிக்கன எலிதான். இந்நேரம் கண்டிப்பா அங்க ஒரு யானைய எலி புந்தல சிக்கிருக்கும். எங்கடா அவனுக்கு? தேடு, உள்ள போ. என்ன பண்றது? கப்பு தாங்கல. சரியா தானே பிளான் பண்ணோம். நமக்கு மட்டும் எப்படி நடக்குது? இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது நீ கன்ஃபியூஸ் ஆயிக்காத. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு மேல இருக்கிற மங்குனிங்க நம்ம தலையில எழுதி சாவடிக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. இன்டர்வல் முடிஞ்சானே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
ஜாகி ஜான் மாதிரி சம்மர் ஷர்ட் அடிச்சாப்ல அதான். அவங்க எதுவும் பிடிச்சிடல இல்ல? உயிருக்கு பயந்தவனை கடவுளால கூட பிடிக்க முடியாது. தமிழ், உங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அம்மாக்கு ரொம்ப சீரியஸ் ஆமா, ஐசியூல சேர்க்கணுமா, உடனே வந்து பார்க்க சொல்றாங்க. கேர்டேக்கர் கார்டு இல்லாம விட மாட்டாங்க, என்ன பண்றது? பின்பக்கம் வழி இருக்குமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆர்எம்கே ஹாஸ்பிடல்ல இருந்து டயாபெட்டிக் லேடி டாக்டர் வருவாங்க. கொஞ்சம் ரிசப்ஷன்ல பார்த்து அவங்கள மேல அனுப்பிடுறீங்களா? ஏன்னா அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வராங்க. அப்புறம் என்ன, நீதான் டயபெட்டிக் டாக்டர், வா போலாம். வாட்? இங்க பாரு, அம்மா அட்மிட் ஆனதுல இருந்து நானும் இங்க பெருசா இருந்தது இல்ல, என்னையும் யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஆனா என்ன எப்படி டாக்டர்னு நம்புவாங்க? ஏய், கட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே ஓகே மினிட். I am Dr. Kunjita Parvatham. I will keep on waiting. Got a call from the diabetic department. It's in the 3rd floor, right? Yes, doctor. உயிர் மலர், Doctor, 1 minute. டாக்டர், 306 பேஷண்டோட டயபெட்டிக் ரிப்போர்ட் இது. உங்ககிட்ட காமிக்க சொன்னாங்க. எப்படி இருக்கு? It's nice. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. ரிப்போர்ட் பேப்பர் ரொம்ப நைஸா இருக்குன்னு சொல்ல வராங்க இல்லையா டாக்டர்? இல்ல பேஷண்ட் உடம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு நைஸாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராங்க இல்லையா டாக்டர்? Exactly. இந்த பேஷண்ட் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர்? மார்கழியில வேண்டாம், நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு பின்னால பண்ணிக்கலாமா? இல்ல? எஸ் யூ ஆர் ரைட். பொங்கல் அன்னைக்கு வெளியே விட்டா நிறைய சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்டா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் கேக்லாம் விட்டீங்க? Fantastic analysis. டாக்டர் கிளம்பலாமா? டாக்டர், இந்த ரிசல்ட் எப்போ டாக்டர் சொல்லலாம்? சிஸ்டர், என்ன எலெக்ஷன் ரிப்போர்ட்டா? வெளில கொடுத்துக்கலாம் விடுங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த அம்மா வேலையை விட்டுட்டு போனே நோண்டிட்டு இருக்காங்க. யாரையும் கண்டுக்க மாட்டாங்களாமா? எப்படி சார் கண்டுக்குவாங்க? இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் டாக்டர் நவநீதா லவ் பண்றா. ஓ, புது ஓனர் அம்மாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். 205 தானே ஐசியூ கொண்டு போறாங்க பாருங்க. அம்மா, ஐயா தமிழ், சாப்பிட்டியாப்பா? பணம் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா, ஆபரேஷன் கண்டிப்பா நடந்துரும். நீ ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏய், வீட்டுக்கு முன்னால இந்த ஏடிஎம் ஏதோ உடைச்சிட்டியா? என்ன நம்புமா, நான் நல்லவம்மா. உங்க அப்பாவும் நல்லவர் தான்டா. நல்லவங்கள தான் இந்த உலகம் ரொம்ப சோதிக்குது. பத்திரிக்கையில ஏதோ எழுதிட்டு அந்த மனுஷன் தலைமறைவா இருந்தனால தாண்டா அதிகம். சரிம்மா, நீ கவலைப்படாம போயிட்டு வா. ஐயா, வேலை வேலைக்கு சாப்பிடுயா, உடம்ப பாத்துக்கோயா. சிஸ்டர், டாக்டர் எங்க இருக்காங்க? இப்பதான் வந்திருக்காங்க, ரூம்ல இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். Come in. Yeah, sit down. Yes. டாக்டர், நான் பேஷண்ட் பொன்னம்மாவோட சன். ரூம் நம்பர் 205. உங்களுக்கு இம்மீடியட் ஆபரேஷன் பண்ணுமே, பணம் கட்டியாச்சா? நீங்க எங்க அம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணிருங்க டாக்டர், 2 மணி நேரத்துல பணம் கட்டிடுறேன். இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இதே என்கிட்ட வாட் இஸ் திஸ் மேன்? டாக்டர்ன்றது புனிதமான தொழில். நீங்கெல்லாம் அன்னை தெரசா மாதிரி இலவச சேவை செய்ய தேவையில்ல. அடிப்படை மனுஷத்தன்மை கூட வேண்டாமா டாக்டர்? எங்க அம்மா இல்லாட்டி எனக்கு வேற எதுவுமே கிடையாது. எங்க அம்மா எனக்கு கிடைக்கல, நீங்களும் இருக்க மாட்டீங்க.